பிரிசெக்ஸ் பிரபலம் லுலு மற்றும் தமிழச்சி விவகாரம் குறித்து திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் கலி பூங்குன்றன் லேசாய் வாய் திறந்திருக்கிறார். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இந்த காணொளி 2020ஆம் ஆண்டு எழுதிய பதிவு. மகளிரணி மகளிர் பாசறையினரிடையே தமிழர் தலைவரின் காணொளி மற்றும் பெண்கள் பிறவி தொழிலாளிகளா என்கிற தலைப்பிலும் 5/2003 நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கலி பூங்குன்றன் கூறி இருப்பதாவது. கற்பு என்பது பெண்களுக்கு தேவையில்லை என்று தந்தை பெரியார் சொன்னது போலவும் பெண்கள் எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடங்க தேவையில்லை ஃப்ரீ செக்ஸ் என்று கூறி எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னது போலவும் தீவிர குழுக்கள் என்ற பெயரால் தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர் பெயர்களை பயன்படுத்த தலையெடுத்துள்ளனர் என்பது நம் கவனத்துக்கு வந்துள்ளது. இந்த போக்கு உண்மைக்கு மாறானது. ஒழுக்கத்தை ஓம்புவதில் தந்தை பெரியாருக்கு நிகர் அவரே என கலி பூங்குன்றன் கூறியுள்ளார். தீக்க ஆசாமிகள் எது சொன்னாலும் அதை அப்படியே ஏற்க இயலாது. காரணம் உருட்டும் புரட்டுமாக இருப்பதில் மன்னர்கள். அதனால் கலி பூங்குன்றன் சரி பார்ப்போம். ஒழுக்கத்தை ஓம்புவதில் பெரியாருக்கு நிகர் பெரியாரா அல்லது ஒழுக்கத்தை வன்புணர்வு செய்வதில் பெரியாருக்கு நிகர் பெரியாரா என நாம் பார்ப்போம். ஒழுக்கத்தை ஓம்பும் ஈவே ராமசாமி சொன்னது ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள். ஒரு 10-20 பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும். யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள். சுயநலமற்ற பொது தொண்டுக்கு ஏராளமான மக்கள் ஏற்படுவார்கள். மக்களுக்கும் நிபந்தனையற்ற பகுத்தறிவு வளர்ச்சி ஏற்பட முடியும். இதனால் ஆயுள் வளரும். விடுதலை ஞாயிறு மலர் கட்டுரை மார்ச் 2, 1969. ஏமிரா இதி என கலி பூங்குன்றனை கேட்கத்தான் வேண்டியுள்ளது. இதைவிட ஒழுக்கத்தை வன்புணர்வு செய்ய முயன்ற ஈவே ராமசாமியின் யோக்கியதைக்கு இதைவிட வேறென்ன சான்று வேண்டும். ஈவே ராமசாமி என்ன சொல்கிறார் என பாருங்கள். ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்களாம். இதானையா ஃப்ரீ செக்ஸ்? ஈவே ராமசாமி சொல்லாத எந்த மானக்கேடான விஷயத்தையுமா எவனும் செய்துவிட்டான்? அதாவது ஆண்கள் கல்யாணம் செய்ய வேண்டவே வேண்டாமாம். ஆம்பளைகள் நன்றாக சம்பாதித்தால் பெண்கள் போட்டி போட்டு கொண்டு சுகம் கொடுக்க வருவார்களாம். விதவிதமாய் அனுபவிக்கலாமாம். இதை தானே லுலு கும்பல் கனகச்சிதமாக பின்பற்றுகிறது. பெண்களை எல்லாம் விபச்சாரியாக்கி பார்ப்பதில் தான் ஈவே ராமசாமிக்கு என்ன ஆனந்தம் பாருங்கள். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்பட நாயகனைப் போல் ஈவே ராமசாமியிடம் ஒரு சைக்கோத்தனம் தான் உள்ளது என்பதை அறிவுள்ள எவரும் ஒத்துக்கொள்வார்கள். இந்த ஈவே ராமசாமி தான் ஒழுக்கத்தை மதிப்பவராம். அதற்கு நிகர் அவர் மட்டுமே தானாம். மனசாட்சியையும் பகுத்தறிவையும் மூட்டை கட்டி பரனில் போட்டுவிட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்த அடிமை கூட்டம் மட்டுமே கலி பூங்குன்றன் சொல்வதை நம்பும். ஈவே ராமசாமி சொன்னது என கி வீரமணி ஒரு கருத்தை சொன்னாரே என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி னு. நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். அவளை பிடிச்சுகிட்டு இருக்கணும்னு அவசியமில்லையே. போனா போயிட்டு போறா என்பாராம். அனுபவிக்கிறேன் எந்த பொறுப்புமில்லாமல். நாளை இவன் என்னை கெடுத்துவிட்டான் என்றெல்லாம் புகார் தர வேண்டாம் என்கிறார் ஈவே ராமசாமி. இதை வாசித்து ஈவே ராமசாமி கொள்கையை பின்பற்றுகிறவன் யோக்கியதை எப்படியிருக்கும்? இப்போது கலி பூங்குன்றன் யோக்கியதை தெரிந்திருக்குமில்லையா? புழுகுவதில் மன்னனென மூத்திரம் பெய்வது போல் பெய்த்துவிட்டு போய்க் கொண்டே இருக்கச் சொல்கிறார் பெண்ணிய வெங்காயம். ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது.
என சொல்லிவிட்டு சொன்னதை காற்றில் பறக்கவிட்டு தானே ஈ.வே. ராமசாமி ஒன்றல்ல 2 கல்யாணம் ஏன் முடித்தார். அதிலும் 2வது கல்யாணம் வெட்கக்கேடான காரியமாய். இந்த யோக்கியத்தன்மை தானே ஒழுக்க விஷயத்திலும் பளிச்சிடும். ஈ.வே. ராமசாமி அவர் கூறும்விதமான வாழ்க்கை வாழுகிற பொம்பளை பொறுக்கிகள் தான் சுயநலமற்ற பொதுத் தொண்டுக்கு தயாராக இருப்பார்களாம். பொதுத் தொண்டுக்கா தயாராக இருப்பான் அவன். அடுத்து ஸ்கெட்ச் போட்டு இந்த பெண்ணை கவிழ்க்கலாம் என காத்து கொண்டு இருப்பானா அல்லது நிபந்தனையற்ற பகுத்தறிவு வளர்ச்சி பாடுபடுவானா. தியாகுவிலிருந்து முகிலன் வரை பெரும்பாலான போராளிகளின் யோக்கியதை அவ்விதம் தானே உள்ளது. காமசாஸ்திரம் எழுதிய வாத்சாயனரே ஈ.வே. ராமசாமியிடம் தோற்று போனார் என சொல்லலாம். காமசாஸ்திரம் ஒரு நாகரீக மனிதன் காமத்தை எவ்வாறு நுகருதல் வேண்டும் என்பதை விளக்குகின்றது என கூறுவார்கள். ஆனால் ஈ.வே. ராமசாமியோ காமத்தை அடக்குவதை அடிமைத்தனம் என்றல்லவா சொன்னார். விபச்சாரம் என்பது தப்பல்ல. அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு கோளாறு கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது. முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது. மனித இயற்கை இன்பத்தை சந்தோஷத்தில் ஒன்றை அடக்குவது அடிமைத்தன்மைதான் என்பதே எனது கருத்து. தந்தை பெரியார் 95ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலர் 1973. இந்த யோக்கியதைக்கார ஈ.வே. ராமசாமியா ஒழுக்கத்தை உயர்வாய் மதித்திருக்கக்கூடும். விபச்சாரத்தை ஈ.வே. ராமசாமி ஆரம்ப காலத்தில் எதிர்த்தது கூட அவை ஒழுக்க ஈனம் என்பதால் அல்ல. தகாத உறவால் ஏற்படும் சீக்குக்கு மருந்தில்லை என்பதால் தானாம். அதனால் இவ்வாறு கூறினார். முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது. ஜாலியாக இருக்கலாம் என்கிறார். ஒழுக்கத்தை ஓம்புவதில் தந்தை பெரியாருக்கு நிகர் அவரே என சொல்லலும் இதே கலி பூங்குன்றன் தான் 29 ஜூலை 17 நாள் விடுதலையில் பெரியார் கொள்கைகள் உலகம் முழுவதும் தேவைப்படுகின்ற ஒரு கொள்கை வழி என்கிற தலைப்பில் பேசியது. 1928ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றநத்தம் என்ற ஊரில் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் 2 மணமகள் 1 மணமகன். அன்றைக்கு அது புரட்சி. அயோக்கியதனத்தை புரட்சி என கூறி மெய்சிலிர்க்க தீக்க முட்டாள்களால் தான் முடியும். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். இப்போது ஈ.வே. ராமசாமி பாணியில் அவர் பேரன்களும் பேத்திகளும் 16 அடி பாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் மறுக்க முடியாத உண்மை.